கோவில், ஜோசியர் இடம், இதெல்லாம் உங்களுடைய கர்மாவை கொடுக்குற இடம். சில பேர் வட்டி கொடுப்பாங்க, அதுவும் கர்மா தான் கொடுக்குறீங்க, கர்மாவை தான் கரைக்கிறீங்க. வட்டி கொடுக்க கொடுக்க கர்மா கரையுது. இதனால தான் இந்த ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்க மட்டும் உஷாராயிடுவாங்க. என்னென்னா, அந்த காசை கையில் வாங்க மாட்டாங்க, தட்டு வச்சு வாங்குவாங்க. கோவிலில் ஐயர் கையில் வாங்கக்கூடாது, பூசாரியாக கையில் வாங்கக்கூடாது, தட்டில் தான் போடணும். ஜோசியருங்க கையில் வாங்கக்கூடாது, தட்டில் வச்சு தான் கொடுக்கணும். தட்டோட உணவு வாங்கலாம், பணத்தை மட்டும் தனியாக கையில் வாங்கக்கூடாது. அதை தட்டோடு வாங்கி சாமிக்கிட்ட வச்சு சாமிகிட்ட காமிச்சு எடுத்தால் அது பிரசாதமாகிடும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுக்கணும். ஸோ கர்மா கரைக்கிற இடத்துல இந்த மாதிரி கஞ்சித்தனம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது. பரிகாரம் பண்ணும்போது அப்படி தான் இருந்திருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா தான தர்மத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். ஏன் இந்த தான தர்மம் பண்ணணும்னு சொன்னாக்கா, இதுதான் உங்களுக்கு நீங்கள் செய்கிற ட்ரீட்மெண்ட்டை வெற்றி அடைய செய்யும். தானம், தர்மம், தட்சணை இவைகள் செய்யும்போது உங்களோட பூஜை யாகமும் முழுமை பெறும். உங்களோட பரிகாரங்கள் முழுமை பெறணும்னா தானம், தர்மம் இருக்கணும். தானம், தர்மம், தட்சணை இல்லாமல் உங்களோட பரிகாரங்கள், எந்த பரிகாரமும் முழுமை பெறாது. ஒரு திருமணம் சுப நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, விருந்து கொடுக்காம அந்த சுப நிகழ்வு முழுமை பெறாது. கல்யாணத்துக்கு போனால் சாப்பிட்டு வரணும், கட்டாயம் சாப்பிட வச்சு அனுப்பணும். அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு ஸ்டைலாக வந்துடுறது தப்பு. இல்லை கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு சோறு இல்லை, வேறு மொய் மட்டும் எழுதிட்டு போங்கன்னு சொல்லிடக்கூடாது. சுப நிகழ்வுக்கு போனால் அந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி வயிறை நிறைச்சிட்டு வரணும். சின்னதாக போனால் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆச்சு குடிச்சிட்டு வரணும், டீ காஃபி ஆச்சு குடிச்சிட்டு வரணும். விருந்தினருக்கு போனாக்கா தண்ணியாச்சு குடிச்சிட்டு வரணும். ஒரு வீட்டுக்குள்ளே வாசலை தாண்டி உள்ளே வந்தான்னா தண்ணி குடிச்சிட்டு போனாமல் புதுசாக வரலை. இவ்வளோ சாஸ்திரம் இருக்கு. ஒரு விருந்தினராக வீட்டுக்குள்ளே வாசகாலை தாண்டி வந்துட்டான்னா அவன் தண்ணியாச்சும் குடிச்சிட்டு தான் வெளியே போகணும். தண்ணி கூட குடிக்காமல் அனுப்புவாங்க. தண்ணி சாப்பிட்றீங்களா கேள்வி கேட்பாங்க. தண்ணி சாப்பிட்றீங்களான்னு. யார் வீட்டுக்காவது போனாக்கா நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, வாங்கலாம் சாப்பிட்டு போங்களேன், சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க வாழ்க்கை துணை என்ன சொல்லுவாங்க, இல்லை அவர் வீட்டிலே சாப்பிட்டு வந்திருப்பாருன்னுவாங்க. டைம் ஆச்சு இல்லை, 2 மணி ஆச்சுல, அவர் வீட்டிலே சாப்பிட்டு வந்திருப்பார், இவ்வளோ நேரமாக நீங்கள் சாப்பிடாமல் இருப்பீங்கன்னுவாங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் போய் கையை நினைக்காதீங்க, மகா கஞ்சனுங்க அவனுங்களாம். யார் வீட்டுக்கு வந்தாலும் வாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே வந்தாக்கா தண்ணியை கொடுங்க முதல்ல. நீங்கள் அந்த காலத்தில் நாங்கள்லாம் இன்னமும் ஃபாலோ